சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். ஏ ஹேமா நில்லு. ம். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் போறேன். நான் ஒன்றும் நீ கிடையாது. டேய் அண்ணா என்னடா சொல்ற? நீயும் அண்ணியும் மறுபடியும் சேர போறீங்களா? ஏ சூப்பர்ரா. சரி அண்ணியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லு. ஓகே ஓகே சரி பை. எஸ். என்ன சிரிப்புலாம் ஒரே பலமா இருக்கு, என்ன விஷயம்? அது எங்க அண்ணனும் அண்ணியும் டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ம். எங்க அண்ணன் தான் இப்போ கால் பண்ணான். நேற்று எங்க அண்ணியை மீட் பண்ணியிருப்பான் போல. என்ன பேசுனாங்கன்னு தெரியல. பட் 2 பேரும் டிவோர்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களாமா. சூப்பர். ஆமா அப்படின்னா பேசியிருப்பாங்க. இன்செக்யூரிட்டி தான். இன்செக்யூரிட்டியா? அப்படின்னா உங்க அண்ணனோ இல்ல உங்க அண்ணியோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இவங்கள நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா இவங்கள விட பெட்டரான பர்சன் நம்ம லைஃப்ல வருவாங்களா, இல்ல இவங்கள விட மோசமான பர்சன் லைஃப்ல வருவாங்களான்னு அந்த இன்செக்யூரிட்டி தான். எப்படியும் யாரோ ஒருத்தர் கூட வாழ்றதுக்கு அதுக்கு தெரிஞ்சவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போலாமே நினைச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். எது எப்படியோ அவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர போறாங்க. அதுவே எனக்கு ஹாப்பி தான். எனக்கு பயமா தான் இருக்கு. பயமா? என்ன பயம்? எங்க இவங்க 2 பேரும் சேர்ந்ததை பார்த்துட்டு கல்யாணம் பண்றதுதான் கரெக்டா இருக்குமோன்னு சொல்லிடுவேன். ஏன் உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அப்படின்னு இல்ல, என் பாயிண்ட் ஆஃப் வியூல பெத்து வளர்த்த அம்மா அப்பா விட டக்குன்னு ஒரு நாள் பார்த்து ஓகே சொன்ன ரிலேஷன்ஷிப்காக நம்ம எல்லாத்தையுமே பண்ண போறோம்னா அப்ப அந்த பர்சன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்லவனா இருக்கணும். ம்ஹும். இல்ல, ஆக்சுவலா எல்லாருமே நல்லவங்க தான். பட் சிங்க் ஆகணும். சிங்க் தான் முக்கியமா? புரியலையே. இங்க பார், ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ உனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம 2 பேர் கேரக்டருமே நல்லவங்க தான். பட் 2 பேரோட தாட் ப்ராசஸும் ஒன்னா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உன் கேரக்டர் எப்படின்னா, உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லதுன்னு பட்டுச்சுன்னா அதை நீ கம்ப்ளீட்டா நல்லதுன்னு நம்பிடுவ. இதே கெட்டதுன்னு பட்டுச்சுன்னா அதையும் நீ கம்ப்ளீட்டா கெட்டதுன்னு நம்பிடுவ. அப்படிலாம் இல்லையே. அப்படிதான். நம்ம லவ் பண்ணும்போது லிவ் தப்பு, மேரேஜ் தான் கரெக்ட்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க அண்ணா நீ சண்டை போடுறத பார்த்து மேரேஜ் தப்பு, லிவ் தான் கரெக்ட்னு அரேஞ்ச் லிவிங்க்கு வந்திருக்க. இப்போ மறுபடியும் உங்க அண்ணா நீ சேர்றத பார்த்துட்டு ஒருவேளை மேரேஜ் தான் கரெக்டா இருக்குமோன்னு உன் மனசுக்கு தோணுது. ஏ ஆமாண்டி, அப்படிதான் தோணுது. ஆனா எனக்கு அப்படி தோணல. அப்ப பிரச்சனை உன்கிட்ட தான்.